18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, எங்கே தர்பாரின் அனைத்து விஷயங்களும் தயாராக இருக்கிறதா அப்படின்னு ஏதாவது கேட்டோம்னா தரே வந்தமா தர்பாருக்குள்ள கூட்டு போனோமா இருக்கிற விஷயத்தை காட்டமா தேவையில்லாத பேச்சாலாம் பேசாத அப்படின்னு அங்க ஒருத்தன் கல்ல கொண்டு எரியுறது என் கண்ணுக்கு தெரியுது. சரி, யாரையும் ஜோதிக்க விரும்பல, வாங்க நேரா தர்பாருக்குள்ள போவோம். அரசியல் செய்வது வாடிக்கையாகவே கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார். சீனுப்பு யாரையாவது அரெஸ்ட் பண்ண போகணும்னா போலீஸ் என்ன செய்யும், டக்குன்னு ஒரு போனை போட்டோ இல்லைன்னா யாரையும் அனுப்பி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க ஜீப் எடுத்து நேரம் ஆபீஸ்க்குள்ள உள்ள விட்டு இந்த வந்த மாதிரி உன்னை தூக்குறதுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க உத்தராகண்ட்ல. அது என்ன ஏது அப்படிங்கிறத விலாவாரியா பார்ப்போம். பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லை தந்த புகார்ல சிக்கின நர்சிங் அலுவலரை மருத்துவமனைக்குள்ளேயே ஜீப்ல போய் போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. உத்தரகண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில பணியாற்றும் பெண் மருத்துவருக்கு அங்க இருக்கிற நர்சிங் அலுவலர் சதீஷ்குமார் பாலியல் தொல்லை கொடுத்ததா சொல்லப்படுது. பெண் மருத்துவர் புகார் அளிக்க துரிதமா செயல்பட்ட போலீசார், எவ்வளவு துரிதமானா மருத்துவமனைக்குள்ளேயே ஜீப்பை விட்டு நுழைஞ்சு அந்த நர்சிங் அலுவலரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் காவல்துறையோட செயல்பாட்டை பலர் பாராட்டினாலும் நோயாளிகளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னப்பா பண்றதுன்னு விமர்சனமும் எழுந்திருக்கு. இதுக்கிடையில பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நபரை முழுமையா வேலையை விட்டே தூக்கணும்னு டாக்டர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அங்க பெரிய சீனா ஆயிருக்கு. இப்படித்தான் கன்னியாகுமரி பக்கத்துல ஒருத்தர் மழை வெஞ்சிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர் சாக்கடையை அடைச்சு விட்டாப்புல என் வீட்டுக்குள்ள தண்ணி வரக்கூடாதுன்னா அது இன்னொரு அம்மா வீட்டுக்குள்ள தண்ணி போயிடுச்சு. ஐயோ, யார்கிட்ட சொன்னாலும் எடுவிட மாட்டாங்கன்னு சொல்லி நேரம் அந்த அம்மா ஒரு வீடியோவை டப்புன்னு சிஎம்முக்கே போட்டுடலாம்னு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஆமா, மற்றவங்கிட்டலாம் கோரிக்கை மனுவை கொடுத்து காத்து கிடக்கிறத விட முதலமைச்சருக்கே டைரக்டாக கோரிக்கை விடுத்தா அப்படின்னு ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இப்போ செம சீனாக இருக்குது. விஷயம் என்னென்னா, கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் நாகர்கோவில் இருக்கு இல்லையா, அங்கே வடசேரி பகுதியை சேர்ந்தவர் லட்சுமி. இவரோட பக்கத்து வீட்டு நபர் இருக்கார் இல்லையா, இவர் இந்த மழைநீர் வடிகால் ஓடையை அடைச்சி வச்சதா சொல்கிறாங்க. இந்த நிலையில தான் அடிச்சு பேஞ்ச மழையில் தண்ணி போக வழி இல்லாமல் சாக்கடையோட கலந்து லட்சுமி அம்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. லட்சுமி அம்மா பதறி போனாங்க. ஐயோ, என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு லட்சுமி அம்மாவும் அவங்க அம்மாவும் அந்த வீட்டில் இருக்கிற நிலையில் இதை எப்படியாவது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிடணுமே அப்படின்னு முயற்சி பண்ணி அதுக்காக ஒரு வீடியோவை பதிவு பண்ணதான் செம்ம சீனாயிருக்கு. எங்க வீட்டுக்கு பின்னாடி மழை தண்ணி போகும். அந்த ஓடைய திரு பாலமுருகன் ஒரு தனி நபர் அடைச்சி வச்சனால எங்க தெருவு பாதி தெருவில் உள்ள தண்ணி ஃபுல்லா எங்க வீட்டு பின்புறம் எங்க வீட்டு வழியாக போய் நேத்து எங்க வீடு குளம் போல காட்சி. விபத்துல கால் எலும்பு முறிஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிற லட்சுமி அம்மா, முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை அடைச்சி வச்சிருக்காருல அந்த அடைப்பை எடுத்து விட்டு தண்ணி ஓதுக்கு வழி ஏற்படுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. தண்ணி ஓர இடத்தெல்லாம் அடைச்சி வச்சு ஏதாவது கெட்டி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் தண்ணி எங்கிட்டயா போகும், சிந்திக்க மாட்டேங்கலையா. பொதுவாக நாம் வண்டியில் போகும்போது தூங்கிட்டு போவோம், பாட்டு கேட்டு போகணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவோம். இடையில தள்ளிக்கிட்டு போகணும்னு ஆசைப்படுவோமா? அப்படி ஒரு சம்பவம் தான் பொள்ளாச்சியில் நடந்திருக்கு.
கவுண்டர் அட்டாக்ல இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பிரதமர் மோடி இருக்கார்ல, அவரு இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவறை சாவியை தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆளாளுக்கு அங்கங்க இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இன்னைக்கு RS பாரதி ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கிறாரு. என்னங்கிறத குடுன்னு கவுண்டர்ல போய் உட்காந்து பார்ப்போம். இந்த தேர்தலில் அவர் தோக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கொண்டு ஒரு ஊருக்கு ஒரு பொய் சொல்றார். இந்திய ஒருமைப்பாட்டிலே அக்கறை இருக்க வேண்டிய ஒரு பிரதமர் ஒரிசாவில் போய் தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் அங்கே ஒரு பாண்டியன் ஒரு ஆபீசர் சிறப்பாக இந்த அரசாங்கத்தில் பணியாற்றி தமிழ்நாட்டுக்கு பெயர் தேடி கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து இங்கே ஒரு ஆம்பளை கூட இல்லையா என்று அமித்ஷா பேசுவது இது தமிழர்களை இழிவுபடுத்துவது இல்லையா? ஆக இந்தியாவினுடைய சுதந்திரத்தை கொடுத்தது கூட ஒரு தமிழ்நாட்டுக்காரன் நம்பி தான் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போனான். அப்படிப்பட்ட தமிழர்களை இழிவுபடுத்துகிற வகையில் மோடி பேசுகிறார். இவருடைய கடவுளுடைய அவதாரம் முதல்ல சொன்னார். இப்போ கடவுள் இதுக்காகவே அமிச்சார்ன்றார். அமிச்சிருந்தா கடவுள்கிட்டே போய் அவருக்கு செட்டில் ஆகிடலாம். இங்கே அவர் விரைவு இந்திய நாட்டு மக்கள் விடை கொடுக்க போகிறார்கள். அனுப்பிய கடவுளோட போய் அவர் ஐக்கியமாகி கடவுள் பணியை தீவிரமாக செய்யும். ஹே, எங்களுக்கு ஆள் இருக்கியா, நாங்களும் பேசுவோம்யா அப்படின்னு சட்டுன்னு எல்முருக அதுக்கு ஒரு கவுண்டர் குத்து விட்டுருக்காப்ல. அந்த குத்து கும்மாங்குத்தா இல்லை சாதா குத்தாங்கிறத பார்ப்போம். 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த தோல்வி பயத்தில் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸாரர்களும் உளறி கொண்டிருக்கிறார்கள். இங்க இருங்க, நீங்க 2 பேருமே அட்டாக் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படி நம்ம EVK சனாச்சி டப்புன்னு இந்த வாருங்க பிரதமர் வந்து நான் தான் சாம்பியன் சொல்லியிருக்காரு. அரசியல்வாதிகளுக்கு அட்டாக் கொடுங்கன்னா இவர் நித்யானந்தாவுக்கும் பிரேமானந்தாவுக்கும்ல அட்டாக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் ஒரு குத்து விட்டுருக்கிறாரு. இந்த குத்து வலுவான குத்தா அப்படிங்கிறத பார்ப்போம். பாபு ராமதேவ் போன்ற போலி சாமியார்கள் தான் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போவார்கள். என்னை கடவுளின் அவதாரம் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள். இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அவரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு வாங்கினால் அவர்கள் அமைதியாக இருப்பார். ஆக அந்த பிரம்மானந்தா நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார். தமிழிசை அக்கா இருக்காங்க இல்லையா, நீங்க எல்லாம் பேசிவிட்டிய, இப்ப நான் ஏன் டைம் நான் பேசுவேன் அமைதியா கேளுங்க அப்படின்னு அவங்களும் தான் பங்குக்கு எடுத்து மொங்குன்னு குத்திருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். தமிழகத்துல சாவி இருக்குன்னு தான் சொன்னாரு. திருடர்கள்ன்ற வார்த்தையை சொன்னது யாரு? யாருன்னு கேக்குறேன் நானு. திருடர்கள்ன்ற வார்த்தை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப தமிழர்களை யார் இவர்களை போலன்னு சொல்றாங்கன்னு தமிழக மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, பிரித்தாண்டு அரசியல் செய்வது வாடிக்கையாகவே கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க பேசிட்டே போனா நான் முன்னாள் IAS நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சசிகாந்த் செந்திலிருந்து டங்குன்னு உள்ள குதிச்சு இங்க வரங்க நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற விஷயங்கள்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லப்படாதுங்க. அவர் வாயாலேயே என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடுக்கு வந்தா ஒரிசா பத்தி தப்பா பேசுவாங்க, ஒரிசாவுக்கு போனா தமிழ்நாடு பத்தி தப்பா பேசுவாங்க. இதுதான் அவங்களுடைய நேச்சுரல் டெண்டன்சி. அந்த குழந்தையே நீதான் பண்ற மாதிரி அவரு அனுப்புனதெல்லாம் சொல்லல, அந்த பெரிய சக்தியே நான் தான் சொல்றாரு அவரு. அது அவருடைய எண்ணம். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து இந்த நார்சிஸ்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய லெவல்ல நினைச்சுக்கிற ஒரு திங்கிங், ஒரு விதமான வியாதி. அது வந்து சில பேருக்கு இருக்கும், அது நம்ம பிரதம மந்திரிக்கு இருக்கு. இப்படியாக நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மொட்டி மோதி கொண்டு இருக்க தப்புன்னு நம்ம செய்தியாளர்களை மைக்கை தூக்கிட்டு தைலாவரத்து போய் ஐயா இந்த மாதிரி மோடி சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு இவங்க எல்லாம் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன சொல்லுதிய அப்படின்னு கேட்க, ஐயா இன்னைக்கு வியாழக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை வாங்க, நான் ப்ரிப்பேர்டா உங்களுக்கு ஒரு கவுண்டர் தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாராம். அது சம்பந்தமா இப்போ நீங்க சொல்லிதான் சொன்னாங்க சம்பந்தமா அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கும் போது நம்ம நீங்க இந்த கேள்வி கேளுங்க, நம்ம சரியா? திடீர்னு அன்னைக்கு போறேன் ஒரு வயா அப்படியே பலார்னு மேல வந்து பாஞ்சிட்டான். கேட்டா ரீல்ஸ் எடுக்கிறவனே தள்ளி போங்கன்றான். இப்படி பொது இடத்துல ரீல்ஸ் எடுக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். அதுக்கு பதில மட்டும் பாருங்க. இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ரீல்ஸை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நல்ல விதமான ரீல்ஸ், மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல நியூஸ் சொல்கிற மாதிரியான ஒரு ரீல்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரீல்ஸ் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தான். பட் இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் அதுக்குன்னு ஒரு டெக்காரம் இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். தப்புன்னு தான் சொல்கிறேன். கோயிலுன்னா அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும்.
வெளி இடத்துல எது வேணாலும் பண்ணாலும் ஓகே, அது புனிதமானது கோயில் தானே. அவங்க தானே போடுறாங்க, அவங்களுக்கே அதுல பிரச்சனை இல்லைன்றப்போ ஒரு தேர்ட் பர்சனா நமக்கு பிரச்சனை அது தோணக்கூடாது இல்ல. ஸோ அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் ஆகும். இது வெளிநாட்டு மோகம் மாதிரி தான் பரவுது. பொது இடங்கள்லையும் சரி இல்லை கோயில் வழிபாடு தலங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல இது கண்டிப்பாக அலோவ் பண்ணக்கூடாது. தண்டனைகளை அதிகமாக்குறதுனால அது குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிராமப்புறங்களில் நடக்கிற திருவிழாக்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதுல தான் இந்த ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயங்கள் எக்கச்சக்கமா நடக்கும். அதுல ஒன்றை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க போவோம். மக்களே, திருவாரூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல அலிவலம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க இருக்கிற பொட்டு புடிசுகளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஆட்டத்தை ஆட வச்சிருக்கிறாங்க. ஐயோ, அதை பார்க்கும்போது நமக்கே கால் கையெல்லாம் ஆடுது. ஆனா கால் என்ன பண்றது, வலிக்குது. மக்களே, ராணிப்பேட்டை மாவட்டம் பன்னீர் தாங்கல் பகுதியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மகாபாரதம் தெரியாதவர்களுக்கெல்லாம் இதுதான் மகாபாரதம் அப்படின்னு நம்ம நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் நடிச்சு காட்ட ஒரு அழகான விஷயம். மகாபாரதம் ஒரு பெரிய விஷயம், அதை நாட்டுப்புற கலைஞர்கள் வெளிப்படுத்துறது அதை விட பெரிய விஷயம். வாங்க பார்ப்போம். கொடைக்கானல்னாலே ஒரு அழகான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்க ஒரு போட்டி வச்சா எப்படி இருக்கும்? அழகிய படகு திருவிழா. அந்த படகு திருவிழாவில் அடடடா கப்பல் கப்பலா, அதாவது கப்பல்னா அந்த கப்பல் இல்லைங்க, ஜோடி ஜோடியா சேர்ந்து படகை விடுறாங்க. வாங்க பார்ப்போம். ஐயாக்களே, மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அற்புதமான விஷயம். பேய் மழை பெஞ்சிச்சுன்னா பயந்து வீட்டுக்குள்ளே இருப்போம். அதே மாதிரி அருவிகளில் தண்ணி கொஞ்சமாக கொட்டுச்சுன்னா குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே காட்டாற்று வெள்ளமாக கொட்டுச்சுன்னா பயந்தடிச்சு ஓடியே வருவோம்டா. ஆனாலும் அதுவும் ஒரு அழகுதான் ஐயா, அப்படிங்கிறதா இது. தர்பார்ல அடுத்து நம்ம பார்க்க போறது உஷார் ஐயா உஷார். எதுக்கு நான் இதை கண்ணாடியை கழட்டிட்டு சொல்றோம்னா, அதாவதுங்க ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அது வந்த உடனே எல்லாரும் விலகிடுவோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே ஒரு பையன் கடலூரில் ஆம்புலன்ஸ் நின்றுருக்கு. டிரைவர் வேக வேகமாக பேஷண்ட் எடுத்து உள்ளே போயிருக்கார். இவன் சும்மா இருக்க மாட்டாமல் 17 வயசு தான் ஆகுது. சடக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணியிருக்கியா. எதுக்கு 2 ஆளுக வேலை மேலே ஓதிருக்கிறான். ரொம்ப கவனமாக இருக்கணும். தயவு செஞ்சு ஆம்புலன்ஸு சாவி இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்க முடியாது. ஏன்னா பேஷண்ட்டை உள்ளே கொண்டு போகணும்ல.
நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். யாராவது வண்டி எடுத்தால் ஆம்புலன்ஸை தொட்டால் டப்புன்னு தடுத்துடணும். மக்களே, தர்பாரில் உஷாரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, வயசானவங்கள்லாம் ரோட்டில் போகும்போது தயவு செஞ்சு கழுத்தில் பெருசாக சங்கிலி ஓட்டு போகாதீங்க, சின்னதாக போட்டு போங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பயலுக்கு பூரா பைக்கில் வேகமாக வந்து சரட்டுன்னு அத்துட்டு போயிடுறான். அத்துட்டு போனாலும் பரவாயில்ல, இழுத்து குப்பரை தள்ளி அவளை படாத பாடுபடுத்திடுறாங்க. தாம்பரத்தில் இப்படி தாங்க ஒரு வயசான அம்மாவை தள்ளி விட்டாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நகை நட்டுகளை வீட்டில் வச்சுருங்க, வேறு வழியே இல்லை. இவங்கெல்லாம் எப்போ தான் திருந்து வாங்கிலோ. அதாவது மக்களே பாருங்க, செயின் அக்கிறது போகிறது எல்லாம் ஒரு டைப்புன்னா, ராஜஸ்தானில் இன்னொரு டைப்பு. அங்கே செயின் எல்லாம் இல்லை போல் இருக்கு. நேராக கோயிலுக்குள்ளே போனவர் ஒருத்தர் கிடைச்ச செம்பை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கிறார். இந்த செம்பை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யூபிஎஸ்சியில் 459 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி கடைசி தேதியா. யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணி யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி ஜாலியாக சந்தோஷமாக இருக்க. சரியா? இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து அப்படியே கிளம்பிக்கிறேன், விடைபெற்று. எல்லாரும் நல்லா நிம்மதியாக ஹாப்பியாக ஸ்லீப் பண்ணுங்க, அதாவது தூங்குங்க. சந்தோஷமான தூக்கம் உங்களை தழுவுவதற்கு இனிமையான வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் எழில். வணக்கம், டாடா, பாய், see you. 18 தர்பார் வந்துட்டாயா.